இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர் மேலே வந்து ஒரு ஆர்வம், லக்ஸு சோப்பு ஆர்வத்தில் நாயகன் செய்யக்கூடிய ஒரு தப்பு வந்து அது என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுத்துது, அந்த கிராமத்தை எப்படி ஆட்டி படைக்குது, அந்த கிராமம் அதுலேருந்து எப்படி வெளிவந்தது அப்படின்றது இந்த திரைப்படத்துடைய கதை. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் லைன் வச்சுட்டு எப்படா இப்படி வந்து அசத்துற மாதிரி பண்ணீங்கன்னா, ஏனென்றால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மூடப்பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, ஸ்பே படத்துக்குன்னு சில வரையறைகள், பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த பெஞ்ச் மார்க் எல்லாமே காமெடியாக மாற்றிருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் போனதுமே எனக்கு இந்த ஹாரர் படமே பிடிக்காது. இந்த ஹாரர் படத்தில் போய் உட்காந்துட்டு என்னடா நம்ம காசை கொடுத்து நம்ம போய் என்னடா பயந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நான் வந்து எனக்கு ஹாரர் படமே பிடிக்காது. பட் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக எல்லா சீனையுமே அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டானுங்க. எல்லாத்த விட முக்கியமானது, நம்ம எதுக்கெல்லாம் பயப்படுவோமோ, சாதாரணமாக இந்த காஞ்சூரிங்க எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்பீங்க? கட்டிலுக்கு கீழே கால் இருக்கும், கட்டிலேருந்து கால் தொங்க போட்டுருப்பாங்க, கீழேருந்து கேமரா வரும், அதையே காமெடி ஆக்குறானுங்க. பயந்து போனவனை வந்து தொடரும்போது, அதாவது நீங்கள் இங்கே இப்போ சமீபத்தில் கூட பாலாஜி சக்திகளுடைய இன்டர்வியூ ஒன்று, அதில் அவர் சொல்லுவார், சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஏமாத்துற வேலை, அவன் நடிக்காட்டாலும் 4 க்ளோஸ்அப் வச்சு ஒரு மியூசிக் போட்டால் அவன் சோகமாக இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு. சினிமா ரொம்ப எளிமை, இந்த எளிமையே தெரிய மாதிரி நிறைய பேர் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எளிமையான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து செம்மையாக சர்ப்ரைசிங்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது.